ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேக் பெண்ட்ஸ். நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்வர்டாக தான் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு திங் எடுக்கிறோன்னா இப்படி தான் உட்காரும்போது இது மாதிரி ஃபார்வர்டில் தான் ஸ்க்ரன்ச் பண்ணிட்டு இருக்கோம். வெரி ரேர்லி நம்ம இது மாதிரி பேக் பெண்ட் பொசிஷனில் போகிறோம். அதனால என்னன்னா நம்ம இருக்கிற நிறையவே இஷ்யூ, லோவர் பேக் பெயின், ஷோல்டர் இஷ்யூஸ், நெக் இஷ்யூஸ் எல்லாமே இந்த பேட் பாஸ்டர்னால தான் வந்துட்டே இருக்கு. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு we have to do back bends. ரெகுலராகவே நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா they will tell you, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், பேக் பெண்ட்ஸ் ரெகுலராக பண்ணணும். நான் டீச்சர் ட்ரைனிங் போகும்போது என்னோட டீச்சர் சொல்லியிருக்காங்க, யூ டோன்ட் யூஸ் இட்னா யூ வில் லூஸ் இட். நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணனா உடம்பு அப்படியே அது மறந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேக் பெண்ட் ப்ராக்டிஸே பண்ணலன்னா அந்த அந்த மூவ்மெண்ட் பாடியிலேருந்தே போயிடும். அதனால தான் இந்த டிசீஸ், இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டுருக்கோம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் பேக். நீங்கள் டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள் டெக்னிக்ஸ், ஸ்லோவாக வி வில் இன்க்ரீஸ் தி இன்டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆசனா என்ன பார்க்க போகிறோன்னா சேத்து பந்த் ஆசனா அல்லனா பிரிட்ஜ் பாஸ்டர். ஓகேங்களா? ஸோ வெரி குட் டு ஓப்பன் அப் த பேக், ஓப்பன் அப் த ஹார்ட். உங்கள் ஹிப்ஸும் நல்லா ஓப்பனாக இருக்கும். ஸோ வி வில் சி அந்த டெக்னிக் எப்படி பண்ணான்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் 2 காலும் மேட்டில் வச்சுக்கோங்க. பம்மோ கீழே உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் படுத்துக்கோங்க. படுத்த உடனே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குங்களா, உங்கள் கை ஹீல்ஸ், காலோட ஹீலை தொடுற மாதிரி அந்த பொசிஷனில் வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், கால் இவ்வளோ பெருசாக வைடாக வைக்கக்கூடாது. 2 காலும் ஹிப் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபிங்கர் டிப்ஸ் ஹீலை தொட்ட உடனே ஷோல்டர்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சின்ன டிஷர்ட் இல்லைனா செஸ்ட் தொடுற மாதிரி எடுத்துன்னு வாங்க. அங்கேருந்து உங்கள் இன்ஹேலில் ஹிப்ஸ் இந்த இடம் மேலே வானத்தை தொடுற மாதிரி தூக்கணும். ரெடி? 3, 2, 1. காலை கீழே வச்சுட்டு ஹிப்ஸை மேலே தூக்குங்க. 2 கையும் அடியில் எடுத்துட்டு இன்டர்லேஸ் பண்ணணும். நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த வயர் இல்லைங்களா அப்படியே புஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புல் இட் இன் அண்ட் ஸ்டே. ஸ்லோலி உங்கள் 2 கையும் ரிலீஸ் பண்ணி ஹிப்ஸை கீழே எடுத்துன்னு வாங்க. ஸ்லோவாக உடம்ப லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி பவர்ஃபுல் பாஸ்டர் இந்த பேக்கோட கர்வேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பாஸ்டர் லைஃப் ஸ்டைல்னால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பிகினிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணலான்னா இது மாதிரி சிம்பிளான பாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. So definitely enjoy the benefits and practice it daily. Thank you so much. அடுத்த வாட்டி பார்க்கலாம்.